ஹே மை லவ்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 வெளியான ஹனிமூன் அப்படின்ற பஞ்சாபி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபன்னான ஃபிலிமுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஜென்ரலாகவே இவரோட வீட்டில் 20 பேர் இருப்பாங்கங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முதலிரவு நடக்கல, ஏன்னா இவங்க வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரி, ஹனிமூனாவது போய் 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, அதுலேயும் இந்த குடும்பத்தினர்கள் குளறுபடியை பண்ணி விட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்த ஏன் இந்த குடும்பத்தினர்கள் தனியாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்றத நம்ம டீடைல்டாக பார்க்கலாம். இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபன்னான படம் தான். கிளைமேக்ஸில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு 4 தாத்தாவோடைய போட்டோவை காட்டுறாங்க. அந்த 4 தாத்தால ஒரு தாத்தாவோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த தாத்தாவோடைய நிலத்துல பக்கத்து கண்ட்ரிக்காரன் பாம்பு போட்டு போயிட்டான். அதிர்ஷ்டவசமா அந்த பாம்பு வெடிக்கல. ஆனா இந்த தாத்தா என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, இது ஏன் நிலத்துல விழுந்தது, அதனால இது எனக்கு சொந்தமானது அப்படின்ட்டு இந்த பாம்பு தூக்கிட்டு எஸ்ஸா இருந்திருக்காருங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நோண்டு வேலை பார்த்திருக்கிறாரு. ஆனா அங்க வெடிச்சு சதறி அவர் இறந்து போயிட்டாருங்க. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா இன்னும் இதே ஊர்ல கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சோ இவரோட அடுத்த தலைமுறையில வந்தவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோடைய பேரு தீப்புங்க. ஹீரோட வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டல அப்படின்ட்டு மின்வாரியத்துல இருந்து வந்து ஃபியூஸை புடுங்கிட்டாங்க. இப்ப பில்லு கட்டுறதுக்காக ஹீரோவும் ஹீரோடைய அங்கிள் கெஜாவும் பாத்தீங்கன்னா அங்க போயிருக்காங்க. பில்லெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல முறையா ஒரு பொண்ணை பார்த்து ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறாருங்க. அந்த பொண்ணோடைய பேரு சுக். அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க தாங்க நம்ம ஹீரோனு. ஹீரோனுடைய வீட்டில் ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் போல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம கெஜா மாமா பாத்தீங்கன்னா இங்கடா போயிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹீரோவை கேட்க, நீ வா மாமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோன் அந்த மரத்து மேல கை வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வைக்கக்கூடிய இடத்துல ஹீரோ கையை வச்சிடறாருங்க. அப்போ ஹீரோவோட கை மேலேயே ஹீரோயின் கையை வச்சிடறாங்க. உடனே சாரின்னு சொல்லிட்டு அவருடைய முகத்தை ஹீரோயின் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அவர் ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸை விட்டுட்டு ஹீரோயின் எந்த பஸ்ல ஏறுறாங்களோ அந்த பஸ்ல ஏறிக்கிறாருங்க. நம்ம கெஜா மாமா கேட்கிறாரு, இந்த பஸ்ல எதுக்காகடா ஏறின அப்படின்ட்டு. நீ வா மாமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இறங்கி அவங்க பாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. கெஜா மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப இங்க எதுக்காடா இறங்கின, எங்கடா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற, என்ன எதுக்காடா கூட வர சொல்லியிருக்க, நீ இப்ப சொன்னா மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்கார்ந்துடுறாருங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, யோ மாமா, அந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு நடந்து போகுது பாத்தியா, அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்ல, அப்படியா, இது எனக்கு தெரியாம போச்சு, எவ்வளவு நாளா, எவ்வளவு வருஷமா அப்படின்னு சொல்லி கேட்க, கடந்த 2 மணி நேரமா லவ் பண்றேன் மாமா, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன், வா மாமா அப்படின்னு சொல்லி கூடயே கூட்டிட்டு வந்துடுறாருங்க. ஆக்சுவலா ஹீரோனோட வீட்டுல இபி ஒயர் அந்து போனதுனால இவங்க வீட்டுல நேத்து இருந்து கரண்ட் சப்ளை நின்னு போச்சுங்க. இதை சரி பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் இபி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. இதை பத்தி ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ ஒட்டி கேட்டாருங்க. ஆத்மாத்தமா வந்த காதல அவசரமா இப்பவே போய் ஒப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இபி ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு போய் சொல்றோம், வீட்டுக்குள்ள நுழையிறோம், அவகிட்ட காதல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய மாமாவும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இபி ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கிறோம், மீட்டர் எங்கங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, தோ மீட்டர் அங்க இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய மாமா கிட்ட டூல்ஸை கொடுத்து, யோ மாமா என்னன்னு போய் பாரியா அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கும் போது சும்மா போய் பாரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய மாமா அந்த மீட்டர் கிட்ட போயிடுறாரு. மீட்டர் வேற கீழே தொங்கிட்டு இருக்கு. எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. இந்த அம்மா வேற நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஏமா கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா, எனக்கு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா வேலை செய்யணும்னே தோணாது அப்படின்னு அந்த அம்மா அமுச்சு வச்சிடறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மாடிக்கு போய் ஹீரோயின் கிட்ட பட்டுன்னு காதல சொல்லிடுறாரு. ஹீரோயின் பயங்கர ஷாக்காய் கத்த பாக்குறாங்க. அப்படியெல்லாம் கத்திராதீங்க, நான் என் மாமா கூடலாம் வந்திருக்கிறேன், வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, தாமதப்படுத்தக்கூடாதுன்னு தான் உடனே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய மாமா ஏடா கூடமா கையை வச்சு சாக்கடிச்சிருச்சுங்க. உடனே அங்கிருந்து கீழே வந்த ஹீரோ, நான் வந்து சீனியர் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறாங்க. ஹீரோடைய மாமா கையில ஒரு டவுசர் வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காருங்க. யார் டவுசர் மாமா இது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இபி மீட்டரை மாட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, அதான் என் டவுசர்ல இருக்கிற நாடா எடுத்து மாட்டின ஷாக் அடிச்சிருச்சு, நாடா இல்லாம டவுசர் நிக்க மாட்டேது, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் ஹீரோக்கு இன்னொரு மாமா இருக்கிறாருங்க. அவரு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பஸ்ல ஏறிட்டு லேகியம் எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இந்த நிலையில ஹீரோ அந்த மாமாக்கு போனை போட்டு, மாமா ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, கிளம்பி வா மாமா அப்படின்னு சொல்ல, உடனே இவர் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு பல்க் ஆர்டர் வந்துருச்சு, நம்ம மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்துடுறாருங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த வீட்டில் சொல்லிட்டு வந்திருந்தார் இல்லையா, நான் வந்து சீனியர் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு, அந்த சீனியர் மெக்கானிக்கா ஹீரோடைய இன்னொரு மாமாவை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ போறதுக்கு முன்னாடி நல்ல துணியெல்லாம் போட்டுக்கணும், ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு போறாருங்க. அந்த கடையில வேலை பார்க்குறவரு ஹீரோக்கு தெரிஞ்சவரு. அதனால காசு கொடுத்து ட்ரெஸ்ஸை வாங்காம ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பேசி கெஞ்சி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாருங்க. ஆனா அவர் டேகை மட்டும் பிக்காம கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. அந்த டேகோடைய அந்த ட்ரெஸ்ஸை
ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோவும் ஹீரோடைய மாமாவும் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆக்சுவலா ஹீரோடைய மாமா என்ன நினைச்சாருன்னா அவரோட பிசினஸ்ல ஏதோ டெவலப்மெண்ட் பண்றதுக்காக தான் கூட்டு போறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோடைய மாமா கையில கட்டிங் பிளேயரையும் திருப்புளையும் கொடுத்துட்டு யோ மாமா போய் அந்த மீட்டர்ல என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல, டே நான் லேகி வைக்கிறோம்டா எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கும் போது போய் பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாடிக்கு போய் ஹீரோயின் மறுபடியும் தன்னோட காதலை வெளிப்படுத்தி ஃபோன் நம்பரை கொடுக்குறாருங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, முதல்ல எங்க வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும் போது, ஏங்க நான் ஈபியில் வேலை பார்க்குறவங்களாம் கிடையாதுங்க, உங்களுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, அதனால தான் தாமதிக்காமல் காதலை சொல்லணும்னு நினச்சேன், என்னோட காதலை சொல்லிட்டேன், ஆனால் ஒன்றுங்க உங்களுக்காக இந்த ஒயரை நான் கனெக்ட் பண்ண போகிறேன், நம்ம காதல் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் இருந்தாலும் செத்தாலும் என்னோட உடல் உங்களுக்கு தாங்க அப்படின்னு கவிதையெல்லாம் சொல்லிட்டு ஒயரை பட்டுன்னு கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. பட்டார்னு ஒரு சவுண்டுங்க, என்னடான்னு பார்த்தா ஹீரோடைய மாமா ஈபி மீட்டருக்குள்ள கையை விட்டு கருகி இருக்கிறாரு. பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு லீடு கொடுப்பேன்னு பார்த்தா என் வாழ்க்கை அழிக்கு பார்த்தியடா படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோடைய மாமா கிளம்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறாருங்க. ராத்திரி பூரா ஹீரோயின் நினப்பாவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரும் ஹீரோயின் கிட்டலாம் வந்து காதலை சொன்னதே கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த நாள் ஒரிஜினல் எலக்ட்ரீஷியன் வந்து ஹீரோனோட வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போகிற வரைக்கும் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போனதுக்கப்புறம் வேணுன்னே போயிட்டு அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க. பார்த்தீங்களா மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அந்த பையன் போயிட்டானு பாரு போய் கூட்டிட்டு வா அப்படிங்கும் போது அவர் போயிட்டாரு, ஆனால் நம்பர் என்கிட்ட கொடுத்துருந்தாரு, நான் கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் எலக்ட்ரீஷியன் இல்லை அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா, தெரிஞ்சே கூப்பிட்றாங்கன்னா ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய ஷர்ட்டில் இருக்கக்கூடிய டேகை ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. இது என்ன டேகு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இது நியூ ஃபேஷன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, அந்த டேகை பிச்சு போடு அப்படிங்கும் போது, இல்லை நான் உண்மை சொல்லிடுறேன், இது என்னோட ஓன் ஷர்ட்டெல்லாம் கிடையாது, ஓன் ஷர்ட் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷாப் கீப்பராக இருந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவேன், திருப்பி கொண்டு போய் விட்டுருவேன், இதெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நான் கூட வாடுறதுக்கு தயார் அப்படின்னு முத்தம் கொடுக்கறதுக்காக வராங்க. ஆனால் ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு வேளை இவனுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோனும் ஓகே சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் பேசுகிறாங்க. ரெண்டு வீட்டோடைய சம்மதத்தோட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுதுங்க. இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே. ஆக்சுவலாக ஹீரோடைய ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்க. சொந்தக்காரங்கன்ற விஷயம் இல்லாமையே இவங்க வீட்டில் எப்போதுமே ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ஹீரோனுக்கான ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோயின் கையில் பார்த்தீங்கன்னா பாலை கொடுத்து நீ போமா அப்படின்னு சொல்லி ரூம்க்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சுப்புட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் படுத்துறாங்க. ஹீரோயின் அதை பார்த்து பயங்கரமாக ஷாக்காக அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் எழுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு இந்த ரூம்குள்ள வந்து மட்டையாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வேற ரூமில் இவங்களை மாற்றி தூங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த ரூமில் வயசானவங்கலாம் போய் படுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ரூம் இல்லை, அதனால இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல் ஆகுதுங்க. ஆனால் ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேதுங்க. அதனால எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இவர் சைஸாக எந்திரிச்சு போய் ஹீரோன் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோன் பயந்துடுறாங்க, சத்தம் போடாத இங்க கூட வா அப்படின்னு சொல்லி நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. இந்த ராத்திரியில் என்ன எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அது நடக்கணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட் நைட்லேயே நடக்கணுமா, 2 நாளில் எல்லாரும் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாயிரும் தானே அப்படிங்கும்போது, இல்லை ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்றைக்கி நம்ம 2 பேர்த்துக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டோர் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. 2 பேரும் கிட்ட வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம், நீங்கள் நிற்காத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எப்படியே அமுச்சு விட்டுறாருங்க. வந்தது ஹீரோடைய மாமா கெஜா தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்ட்டு. இல்லை பொண்ணெல்லாம் இல்லை, இவர் ஸ்லீப் வாக் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ எப்படியோ அந்த பிரச்சனையை சமாளிச்சிடுறாரு. ராத்திரியே பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோனையும் சேர விடாமல் பண்ணிடுறாங்க இந்த குடும்பம். சரி அடுத்தடுத்த நாள் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க, நார்மல் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வீட்டுக்கு ஒரு நபர் ஃபைலோட வந்திருக்கிறாரு. கவர்மெண்ட் அதிகாரி அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. யாருங்க நீங்க, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இடத்தையும் வீட்டையும் கவர்மெண்ட் எடுத்துக்க போறதா இருக்கு அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்கிற எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க. இது எங்க இடம், எங்க வீடு, அது எப்படி கவர்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, இல்லைங்க நம்ம ஊர்ல 5வது ஏர்போர்ட் வரப்போதான், அதனால இந்த இடத்த தான் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்திருக்கு, இந்த இடத்துக்கும் நிலத்துக்கும் கவர்மெண்ட் பணம் தரேன்னு வேற சொல்லியிருக்கு, கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. 3.5 கோடியா, அந்த காலத்து இடம் இப்போ இவ்வளோ விலை போதா, சரி அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்மலாம் கோடீஸ்வரங்களாயிரலாம், இந்த இடத்த கொடுக்கறதுக்கு முழு சம்மதம், எப்போ பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கூடி சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வீட்டில் இருக்கிற எல்லோருமே இதெல்லாம் எதனால நடந்தது, நம்ம வீட்டுக்கு வந்த
பொண்ணுடைய அதிர்ஷ்டம் தான், அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, புத்திசாலி, அவ தான் நம்மளுடைய லக்கி ஜெம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ரூம்குள்ள போறாரு. அப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இருக்கக்கூடிய அழகுக்கும் திறமைக்கும் நீ ஏன் வந்து ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, ஏன் இந்த பையனை கல்யாணம் பண்ண அப்படிங்கும்போது, எனக்கு வந்து காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, மனுஷங்க தான் முக்கியம், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், அதனால பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணேன், நான் எப்படியும் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் ரீசெண்டாக ஹனிமூன் போயிட்டு வந்தேன், துபாய் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஹீரோனு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷங்க. பரவாயில்ல, நம்ம கட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு, இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வந்த நேரம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, நிறையா நமக்கு பணம் வரப்போகுது அப்படிங்கும்போது ஹீரோனு சந்தோஷப்படுறாங்க. இந்த பணத்தை வச்சு உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிங்கும்போது, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கேளு அப்படிங்கும்போது, சரி ஓகே நம்ம ஹனிமூன் போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஹனிமூன் சூப்பர், நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை குடும்பத்தினர்கள் கிட்ட ஹீரோ வந்து சொல்கிறாரு. நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகலான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு. உடனே குடும்பத்தினர்கள் எல்லோருமே நாங்களும் ஹனிமூன் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறோம், லண்டன் போகலான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இல்லை நாங்களும் வரோம், நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் சொல்கிறாங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ஹீரோயின் கிட்ட பேசினா பரவாயில்ல விடுங்க, குடும்பத்தோட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்சியில் போயிட்டு விசாரணை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் லண்டன் போகலான்னு இருக்கிறோம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சங்கள்ல, அவ்வளோ காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க யோசனை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் தான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வரப்போகுது இல்லையா, அதனால வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி நம்ம லண்டன் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ நினச்ச மாதிரியே பத்திரத்தை அடமானம் வச்சு கடனும் வாங்குறாங்க. கடன் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் அந்த ஏஜென்சிக்கு பணத்தை கட்டிட்டு பேலன்ஸ் பணத்தை வச்சு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரின் பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த ஏஜென்சியிலேருந்து கால் பண்ணுறாங்க, உங்களுக்கான பாஸ்போர்ட் விசாஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போய் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இவங்க வந்து லண்டன் கிளம்புறாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஃப்ளைட்லேயும் போர்ட் ஆகுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோடைய மாமா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாருங்க. அவருக்கு தான் எந்த பஸ்ஸை பார்த்தாலும் லேகி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமே. ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர் செட்டப்பை பார்த்ததும் இவருக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. உடனே அவரோட பேக்கில் இருக்கக்கூடிய லேகியத்தை தூக்கிட்டு வந்துட்டு லேகியை விற்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த லேகியத்தோட விலை 10, ஆனால் இது செய்கிற வேலை 100 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்து பயங்கர டென்ஷனாகி போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாலும் இவர் கேட்கவே மாட்டேன்றாரு. நிறுத்துங்களாண்டா, அவன்கிட்ட சொல்லி யாராச்சும் நிறுத்துங்களாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க பாடா பட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக உட்கார்றாரு. ஃபைனலி இவங்க லண்டனையும் ரீச் பண்ணுறாங்க. அங்கே வந்தால் இவங்களுக்கு வந்து மொபைல் டவர்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேது. இங்கே டவர்ஸ் எல்லாம் கிடைக்காது, இன்டர்நேஷ்னல் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும், ஒரு நிமிஷத்துக்கு 75 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு சுற்றி எல்லாம் காட்ட போகிறாரு. அவங்களோட பஸ்ஸில் இவங்க எல்லோருமே போர்ட் ஆயிடுறாங்க. முதல்ல இவங்க ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு இந்த மாதிரி ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல 9000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு 15 நாள் தான் இருப்போம், 3000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க 9000 ரூபான்னு சொன்னது ஒரு நாளத்து வாடகையை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒரு ரூமோடைய வாடகை ஒரு நாளைக்கு 9000 ரூபாய் அப்படின்னா இவங்க வேற 15 பேர் இருக்கிறாங்க, தனித்தனி ரூம் வேற வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கணக்குப்படி புக் பண்ணோம்னா பல லட்சங்கள் செலவாகும் போலயே ஒரு மாதத்துக்கு, அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடுத்தெருவுக்கு வந்து நின்றுறாங்க. இப்போ தங்கி தான் ஆகணும், எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ண, அப்போ தான் இந்த வேன் டிரைவர், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர் காலியாக தான் இருக்குது, எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுங்க, நான் வந்து உங்களை தங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது 3 லட்ச ரூபாய் ரொம்ப அதிகம், வேணா 1 லட்ச ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அங்கேயாவது நமக்கு ரூம் கிடைக்கும், அங்கேயாவது நம்ம பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ரூமே இல்லைங்க. அது ஒரே ஹாலாக இருந்துட்டு இருக்கு. ரூம் எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ரூம் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹாலு கிச்சன் தான், இங்கே தான் நீங்கள் இருந்துக்கணும், அதனால தான் அந்த அடிமட்ட வாடகையை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த வேன் டிரைவர் சொல்லிடுறாரு. ஸோ இவ்வளோ தூரம் இங்கே வந்தும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினால் சேரவே முடியல. வெளியே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹனிமூன் அப்படின்ற விஷயமே நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், ஆனால் இவங்க எல்லோருமே வந்து நம்ம 2 பேர்த்த சேரவே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியோட எல்லோரும் ஒன்றா வந்திருக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கிற இந்த வேன் டிரைவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, தூங்குங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டில் வந்து தங்குறாங்க. எங்கே போனாலும் வந்தாலும் எல்லாரும் ஒன்றா வெளியே போகிற மாதிரி இருக்குது, ஒன்றா வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட இந்த ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒன்று கிடைக்கவே மாட்டேதுங்க. அதனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோ போயிட்டு
வந்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்ல உடனே கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. ஏங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்கு எங்கெங்க எங்களை சேர விட்டீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கும் போது இல்ல நீ தனியா போக வேண்டாம் நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நாங்கள் 2 பேர் மட்டும் போறோம்னு சொல்லிட்டு இப்படியே கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனால் ஒரே ஒரு தாத்தாவை மட்டும் கூட அமுச்சு விட்டுறாங்க. ஐயோ இவரை வேற கலட்டி உடனுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்குல்ல, வாங்க நம்ம 2 பேரும் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சரக்கை எடுத்துட்டுங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவரு காணோம் ஃபுல்லாக தேடிட்டு ரோடு கிராஸ் பண்ண தெரியாம அவர் அலமோதிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நின்று ஹீரோ கவனிச்சுட்டு பஸ்ஸுக்கு ஓடி வந்து பார்த்தா இவருக்கு முன்னாடி அந்த தாத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. நான் கடைக்கு வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன், நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்டு சமாளிச்சிடுறாருங்க. சரி வாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா இவங்க கூட வந்த பாட்டி மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா நானும் பஞ்சாபி தான் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி பாத்தீங்கன்னா ஹனிமூன் வந்ததா சொல்றாங்க. ஹனிமூனா இந்த வயசுலயா, உங்க கணவர் அப்படிங்கும் போது என் கணவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கணவர் இறந்துட்டாருன்னா யாரு கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு 10-15 பேர்த்து கூட சேர்ந்து வந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஒரு பயங்கர ஷாக் ஆகிட்டு அங்கிருந்து ஓடிடுறாருங்க. ஆக்சுவலாக இப்போதாங்க நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஹனிமூன்னா என்னன்னு கூட வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு தெரியல. அதனால தான் சின்னஞ்சிறுசுங்க சேரட்டும், அவங்க ஜாலியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு விடாம இவங்களும் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, சேர விடாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்டென்ஷனாக அவங்க சேர விடாமல் இருக்கல, அவங்களுக்கு தெரியல. இவங்க 2 பேரும் சேரணும்னு ஆசைப்படுறாங்க, தனிமையை விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு தெரியல, புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றாங்க. எப்போதுமே ஒன்றாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கிறார் இல்லையா, இந்த தாத்தாக்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சா அவர் எவ்வளோ குடிச்சாலுமே போதையாக மாட்டேன்றாருங்க. ஹீரோ மாத்திரையெல்லாம் கலந்து கொடுக்குறாரு, டக்குன்னு பார்த்தா மட்டையாயிடுறாரு. அவர் போதையாகிறதுக்குள்ள வீட்டுக்கு எல்லோருமே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்குனால மறுபடியும் சேர முடியாமல் ஆயிடுதுங்க. இவங்க குரூப்லேயே ஒரு அங்கிள் ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா ஆண்டி மேலே பாசமாகவே இருக்க மாட்டார், பாசமாக இருக்கவும் தெரியலங்க அவருக்கு. ஸோ அவங்க தனியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மொத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் புரிஞ்சுக்கிட்டு சரி நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க, மற்றபடி வாண்டடாக யாருமே வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. சரி ரூமில் தான் வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை எழுப்பி கார்டனில் வந்துட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்ட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயாவது கொஞ்சம் சந்தோஷமாக பேசலாம்னு நினச்சா அங்கேயும் கெஜமாமா இடையில பூந்து குட்டையை குழப்பி விட்டுறாருங்க. இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சத்தம் போட வீட்டில் இருக்கிற எல்லோருமே கண் முழிச்சு வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த பொண்ணும் கிடையாது, இவருக்கு ஸ்லீப் வாக் ப்ராப்ளம் இருக்குது, இவரை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் சமாளிச்சிடுறாருங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களையா சமாளிக்கிறதே ஹீரோக்கு பொழப்பா இருக்குங்க. இவருக்கு பிரைவசின்னு ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. அப்புறம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து வேலண்டைன்ஸ் டேங்க. வரவங்க போகிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் கொடுத்து விஷெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்பத்தினர்களுக்கு தெரியலை. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி இந்த டேவையாவது ஸ்பெஷலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டு எங்கள் 2 பேருக்கு கப்பல் ஜாக்பாட் அடிச்சிருக்குது, அதனால நாங்கள் 2 பேரும் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல வேலண்டைன்ஸ் டே நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம், நாங்களும் வரோம் அப்படின்னு குடும்பத்தினர்கள் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் சமாளித்து சரின்னு சொல்லி ஹீரோ வண்டி பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கிள் வந்து பாசமாகவே இருக்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் ஆண்டியை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோயின் முயற்சி எடுக்கிறாங்க. நினச்ச மாதிரியே சேர்த்து வச்சுட்டாங்க. அது பத்தாது அப்படின்ட்டு ஹீரோ ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அந்த கூப்பன் எல்லாம் வாங்கி நீங்கள் போய் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறாருங்க. ஹனிமூன் அப்படின்ற விஷயம் எதுக்குன்னே தெரியாமல் குடும்பத்தினர்கள் ஒரு பக்கம் ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஹீரோவோடைய மனைவி கூட 5 நிமிஷம் நின்று பேசக்கூட முடியாமல் கஷ்டப்பட அப்போ தான் இன்னொரு பிளானு, சரி ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்த நோக்கி ட்ரெக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் போய் இவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறாரு, ரொம்ப தூரம் நடந்து போகலாம், இவங்கெல்லாம் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, அவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோனும் மட்டும் அந்த ஹோட்டலில் போயிட்டு ரூம் புக் பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே வந்த டயர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஹீரோயின் தூங்குறத பார்த்துட்டு அவரும் அப்படியே தூங்கிடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோ பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு. நீங்களும் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் 2 பேரும் டயர்டில் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்போதாங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி உங்களை தேடி யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் இவங்க குரூப்ல பாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல.
பார்த்தா அங்கே வந்த ஒரு ஃபாரினர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேயே வந்து பஞ்சாபி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரு கூட பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்து ஷாக் ஆகி போனார். அவருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாபி பாட்டி இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன ஏதுன்னு பேசு அப்படின்னு சொல்ல இந்த பாட்டியும் பேசும்போது அந்த ஹனிமூன் வந்த பாட்டியா நீங்கள் ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபாரினர் பார்த்தீங்கன்னா சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோ காலிங் பெல் அடிச்சது யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போனார் இல்லையா, போய் பார்த்தா மொத்த ஃபேமிலியும் அங்கே தான் இருக்கிறாங்க. எப்படியோ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்த இங்கேயும் தனியாக இருக்க விடலைங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க கூட வந்த பாட்டி வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாட்டி எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபாரினர் பார்த்தீங்கன்னா பாட்டியை அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. அப்போ பாட்டிக்கிட்ட நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹனிமூனுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க கணவர் இறந்துட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ யார் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு 15 பேருக்கு கூட வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபாரினர் பாட்டிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. பாட்டி டென்ஷன் ஆகி அந்த ஃபாரினர் போட்டு அடின்னு அடிக்க இது போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஞ்சாபி தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் பேச்சு கொடுத்தாரு இல்லையா, அவரை வந்து வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஹனிமூன்னா என்ன அப்படின்றதுக்கான விளக்கமே இந்த பாட்டிக்கு தெரிய வருதுங்க. அப்போ நம்ம தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த குடும்பத்துக்கிட்ட பாட்டி வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினர்கள் எல்லோருமே கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹனிமூன்னா கல்யாணமான தம்பதிகள் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக வெளியூர் போய் ட்ராவல் பண்ணி ஸ்டே பண்ணி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நாம தான் வந்து அதை புரிஞ்சுக்காம அவங்களையும் சேர விடாமல் அவங்களையும் நம்ம கூடயே வச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர்த்த சேர விடணும், நாமெல்லாம் இங்கே இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இந்தியாவுக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. ரிட்டர்ன் போகிறதுக்கு காசு கம்மியாக இருக்குதுங்க. அதனால இந்த பத்திரத்தை அடமானம் வச்சாங்க இல்லையா, அவருக்கே ஃபோனை போட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே ஏர்போர்ட் வரதா வந்து பிளான் இருந்தது இல்லையா, அந்த பிளானை கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால மறுபடியும் அவங்க வீட்டோடைய அந்த லேண்டோடைய மதிப்பு ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. அதாவது இவங்க அடமானம் வச்சு கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை விடவே கம்மியாயிடுச்சு. அதனால நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது பெரியவங்க வாய் விட்டுறாங்க அவசரப்பட்டு. இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால தான் எல்லாம் தப்பாக நடக்குது, இந்த பொண்ணு அன்லக்கி போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உள்ளே போய் அழுகுறாங்க. அப்போ ஹீரோ உறுதுணையாக இருக்கிறாரு. ஆனால் 2 பேருமே இதை பற்றி எதுவுமே பேசலை. எப்படியோ பணம்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கும் வந்துட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேனை விட்டு இறங்க மாட்டேன்றாங்க. என்னாச்சு வா போகலாம் அப்படிங்கும்போது இல்லைங்க ஒரு அன்லக்கி பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லதில்ல, நான் என் வீட்டுக்கே போயிடுறேன், என்னோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் அன்லக்கி கிடையாது, நான் அங்கே போகிறேன் அதான் நல்லது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க. ஹீரோயின் போகணும்னு நினச்சாங்க, கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை ஹீரோடைய மாமாலாம் கவனிச்சாரு. ஆனால் அவரும் பெருசாக இவங்களை சேர்த்து வைக்கணும்லாம் ட்ரை பண்ணவே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ப்ரெசன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னை போய் இந்த மாதிரி அன்லக்கின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, நான் இனி அங்கே போகல இங்கேயே இருந்துடுறேம்மா, நீங்கள் என்ன அப்படி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா இவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அழுதுட்டு வந்து இங்கே உட்கார்றா. என்னமாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணுடைய கணவர் பார்த்தீங்கன்னா இந்த கேம்லிங்லலாம் பணம் போட ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு. ஆனால் பொண்ணுடைய கணவர் வந்து நகைக்கடை வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் அந்த கேம்லிங் ஆடி நகைக்கடையை ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டாருங்க. அதனால் அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அன்லக்கி அப்படின்றதுனால தான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு தான் வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. அது எப்படி மாப்பிள்ளை சொல்லலாம் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே கொந்தளிக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அவர் கேம்லிங்கில் பணத்தை போட்டு எல்லாத்தையும் இழந்தாருன்னா என் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோ குறுக்க போந்து ஆமாம் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தான், கிராமத்து ஆட்களை எல்லாம் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க, ஏன்னா இவ உங்கள் பிள்ளையாச்சே, உங்கள் பிள்ளைய யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா, உங்கள் பிள்ளை மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லையா. ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்ம பிள்ளை இல்லைல்ல, இன்னொருத்தருடைய பிள்ளை தானே, அவளை என்ன வேணாலும் சொல்லலாம், அவளை வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி அனுப்பலாம், அதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது இல்லை, எவ்வளோ கேவலமான மனுஷங்க நம்ம அப்படின்னு சொல்லி. இங்கே ப்ராப்ளமே நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும்போதே அவளை நாங்கள் மக மாதிரி பார்த்துப்போம், மக மாதிரி நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே அவளை நம்ம மக மாதிரி தான் நடத்துகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. எல்லோருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்குதுங்க. ஸோ அந்த பொண்ணை இப்படி இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டில் போய் மாமனார் மாமியார் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கான ப்ரைவேட் ஸ்பேஸையும் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணி கரெக்டாக கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வெளியில் ஏதோ ஒரு சத்தம்.
அட என்னடா இது இவங்க 2 பேர்த்த சேரவே விடமாட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா, வெளியில வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க. கவர்மெண்ட் அதிகாரி அப்படின்னு ஒரு நபர் வந்து, இந்த வீடும், நிலமும் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த எடுத்துட்டு உங்களுக்கு பணம் தரப்போறதா வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? அதுதான் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு பிரைவேட் கம்பெனி ஒண்ணு வரப்போகுது. அவங்க அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, வீட்ல இருக்கிறவங்க எல்லோருமே செம்ம காண்டாகுறாங்க. அந்த நபரை அடிக்க போறாங்கன்னு பார்த்தா, எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. இந்த வாட்டி எப்படியாவது எங்க இடத்த சேல் பண்ணி கொடுத்துருங்க. அதை வச்சு தான் நாங்க கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. இத்தோட ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.